ராஜி ரோசி, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி தரேன். ஒழுங்கா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாம சேர்த்து வைக்கணும், சரியா? அம்மா சரிம்மா, நான் சேர்த்து வைக்கிறேன் ஜாலி. அம்மா, உண்டியல்ல எதுக்குமா காசை வேஸ்டா சேர்த்து வைக்கணும்? அந்த உண்டியல் வாங்குற காசை என்கிட்ட தந்துட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்ல. ஆமா ராஜு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ காசை வாங்கிட்டு போய் உடனே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிருவல்ல, அதனால உனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அம்மா இங்க பாருங்க, எவ்வளவு கலெக்ஷன் இருக்கிற உண்டியல்லாம் இருக்கு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு கலெக்ஷன் இருக்கிற உண்டியல் கடைகளை பார்த்ததே இல்லையே. சூப்பரா இருக்கே, ஒண்ணு வித்தியாசமா இருக்குமா. ரோசி, ஆமா, இங்க இருக்கிற உண்டியெல்லாம் எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த உண்டியல் வாங்கிக்கோ. ராஜுக்கு அந்த மண் உண்டியல் வாங்கி கொடுத்துருவோம். இல்லன்னா நம்ம ராஜு என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. போன வாட்டி போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறத ஓயாம அந்த பூட்டை திறந்து திறந்து எல்லா காசையும் எடுத்து காலி பண்ணிட்டான்ல. அதனால அவனுக்கு இந்த வாட்டி மண் உண்டியல் தான் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் உடச்சி காசு எடுக்க மாட்டான். ஆமாம்மா, இவனுக்கு இந்த மண் உண்டியலே வாங்கி கொடுத்துருங்க. இல்லன்னா அவன் ஓயாம அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் திறந்து திறந்து காசு எடுப்பான்ல. அதனால அவனுக்கு நீங்க இந்த மண் உண்டியலே வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு மட்டும் அந்த போஸ்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அக்கா அக்கா, அந்த போஸ்ட் பாக்ஸ் உண்டியல் என்ன ரேட் வருது? ராஜு அம்மா, அந்த போஸ்ட் பாக்ஸ் உண்டியல் வந்து 240 ரூபா வரும். ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும், வாங்கிக்கோங்க. சரிக்கா, அத நம்ம ரோசிக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. சரிக்கா, கொடுத்துடலாம். அப்போ நம்ம ராஜுக்கு என்னதுக்கா கொடுக்க? அந்த மண் உண்டியல் என்னக்கா வருது ரேட்டு? அக்கா, அந்த மண் உண்டியல்லாம் 30 ரூபாய். அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த உண்டியல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா வரும், 50 ரூபாய் வரும். ஆனா சூப்பரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதுவும் இல்லாம டிசைன்லாம் சூப்பரா போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த உண்டியல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. இந்த உண்டியல் வேணாலும் வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா சாந்தி, நீ வச்சிருக்க உண்டியலுடைய கலெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. ஆனா அந்த ராஜுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால பிரோஜனம் இல்லை, ஒரே நாள்ல காசை எடுத்துருவான். அடாடா, நம்ம அம்மா என்ன நம்ம பேரை ரொம்பவே டேமேஜ் பண்றாங்களே. அம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? அதை நம்ம ஜாலியா ஜூஸ் வாங்கி குடிச்சா நல்லா தானே இருக்கும். ராஜு, அப்ப நீ ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு அப்ப உனக்கு உண்டியல் வேண்டாம்ல? சரிம்மா, எனக்கு உண்டியல் வேண்டாம். அந்த காசை என் கையில கொடுத்துருங்க, நான் ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன். டே ராஜு, உனக்கு உண்டியல் வேணும்னா வாங்கிக்கோ. கையில எல்லாம் காசு தர மாட்டேன். வேணுமா வேண்டாமா டக்குன்னு சொல்லு, எனக்கு டைம் ஆகுது. என்ன பண்றது? சரி, ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத வாங்கி வச்சுப்போம். சரிம்மா, நீங்க வாங்கி கொடுத்துருங்க, உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க, நானும் காசு சேர்த்து வைக்கிறேம்மா. டேய் ராஜு, நீ எப்படியும் அந்த உண்டியலை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அக்கா கிட்ட கொடுத்துட்றா, 2 உண்டியல அக்கா வச்சுக்கிறேன். உனக்கு உண்டியல் தரணுமா? நான் தரமாட்டேன். பேசாம நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் போல இருக்க. இந்த உண்டியலை நம்ம அக்கா கிட்ட பிளாக்ல வித்துட்டு அந்த காசுக்கு நம்ம சாக்லேட் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. அக்கா, இந்த உண்டியல் நீ எடுத்துக்க, எனக்கு ஏதாச்சும் காசு இருந்தாதான் கொடுக்குறியா? ராஜு, காசா வேணும் உனக்கு? காசு ஏற்கனவே நீ என்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்கிய, அதெல்லாம் முதல்ல குடுறா. ஆஹா அக்கா, இன்னும் நீ அதெல்லாம் மறக்காமையா இருக்க. சரி சரி, உண்டியல் உனக்கெல்லாம் தர முடியாது, நானே வச்சுக்கிறேன். அவங்களுக்கு நான் சொன்ன உண்டியல்ல ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்துருங்க. இந்த குட்டி பசங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உண்டியல் வேணுமோ பார்த்து கொடுத்துருங்க. இதுல என்ன உண்டியல் எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆண்டி, இதுல எல்லா உண்டியலும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உண்டியலை நீங்க எடுத்து கொடுங்க, நான் எதுவா இருந்தாலும் வச்சுக்கிறேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு.